நம்ம டிஸ்கஸ் பண்ணி போகலாம் தானே. அந்த அடிப்படையில நீங்க அடுத்த மாதம் பரீட்சைக்கு தோற்ற போகிறீங்க. கேள்விகளை செய்யறதுல இனிமேல் நோட்ஸ்களை சேகரித்து கொண்டிருக்காமலுக்கு வினாக்கள்ல பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு உகந்த என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில முதலாவது இந்த பேப்பர்ல வந்து 1 தொடக்கம் 30 வரையான நான் உங்களுக்கு தரப்போற பேப்பர் வந்து 1 தொடக்கம் 50 வரையான வினாக்கள். அதுல 1 முதல் 30 வரையான வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். அதுல வந்து முதலாவது வினா, பாடசாலைகளில் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிக்க பயன்படுத்த பயன்படுத்தப்படும் நியதிகளில் அதிக சதவீதத்தை பெறுவது எது? கமான். இதுல வந்து நீங்க விடைய மார்க் பண்ணி வைங்க. அதாவது சாட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாரும் விடைய. நாங்க இறுதியாக சரி பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு பக்கமா நாங்க போறோம். முதலாவது விட பெற்றோர் பாடசாலைகளுக்கு வழங்கக்கூடிய நன்கொடையின் அளவு. இரண்டாவது, பெற்றோர் வதியும் இடத்திலிருந்து பாடசாலையின் அண்மித்த தூரம். ரைட். மூன்றாவது, பெற்றார் பாடசாலையின் பழைய மாணவரா இல்லையா என்பது. நாலாவது, பெற்றார் இடமாற்றம் பெற்று வந்த அரசாங்க அலுவலரா இல்லையா என்பது. நாங்க ஏற்கனவே நான் இந்த வினாவை இது மாதிரி ஒரு வினா பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதிகளவான மாணவர் அனுமதி வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் இது. நீ அது எது? விடைய மார்க் பண்ணிட்டீங்களா? ரைட். இரண்டாவது வினா, இலங்கை பாடசாலைகளில் பயன்படுத்தப்படும் முறைசார் கலை திட்டம் உருவாக்கப்படுவது கல்வி அமைச்சினால், தேசிய கல்வி நிர்வாகத்தினால், மாகாண கல்வி திணைக்களத்தினால், பாடசாலைகள் தொகுதி அடங்கிய கல்வி வலயங்களினால். அல்லது ஒரு பேப்பர் எடுத்து நீங்க கூட சரியான விடையை மார்க் பண்ணி கொள்ளுங்க. கடைசியா திருத்துவோமா? சரி, கடைசியாக திருத்தலாம். அடுத்த மூன்றாவது வினா, மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது இலக்கம் 31 கொண்ட கல்வி கட்டளைகள் சட்டத்தினால், 1981ஆம் ஆண்டு கல்வி திருத்த ஆலோசனை சபையினால். கடைசி கிளாஸ்ல நாங்க இதுல தியரி பார்த்திருக்கோம். கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட கட்டளையால், 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தினால் மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது. எந்த விடை? விடையில யாரும் போடுறீங்க இல்ல? ஒரு நாள் போட்டிருக்கீங்க கவி, மெட்டாக்கள் போட இல்ல. அதுவும் முதலாவது வினாவுக்கு மட்டும்தான். இல்ல பேப்பர் எடுத்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, 4வது வினாவுக்கு போகலாம். ஆசிரியர் ஆகுவதற்கு எதிர்பார்க்கும் ஒருவருக்கு முன்சேவை பயிற்சி வழங்கும் அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நிறுவனம் அல்லது நிறுவனங்கள். ஆசிரியர் ஆகுவதற்கு எதிர்பார்க்கும் ஒருவருக்கு முன்சேவை பயிற்சி வழங்கும் அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நிறுவனம். ஒன்று தேசிய கல்வி நிறுவனம், தேசிய கல்வியியல் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் மத்திய நிலையங்கள். ரைட். விடைய மார்க் பண்ணிருப்பீங்களா? இறுதியாக 5வது வினா, காப்போத்த சாதாரணதர வகுப்புகளில் கட்டாயமாக கற்க வேண்டிய பாடங்கள் யாவை? தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், சமயம், வரலாறு, விஞ்ஞானம். 2வது தொகுதி விடை தாய்மொழி, சுகாதாரம், ஆங்கிலம், கணிதம், சமயம், விஞ்ஞானம். 3வது விடை கணிதம், விஞ்ஞானம், சுகாதாரம், சமயம், ஆங்கிலம், வரலாறு. 4வது விடை தமிழ், கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், வரலாறு. 5 கேள்விகளுக்குமான விடைகளை நீங்க மார்க் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சரி, நாங்க இப்ப அந்த விடைகளை நாங்க பார்ப்போம். சரியா? விடைக்கு போவோமா? முதலாவது கேள்விக்கு விட என்ன? வெயிட் a minute. wait. சரி, முதலாவது கேள்விக்குரிய விடை என்ன? யாராவது? எத்தனையாவது விடை? நான் விடையை சொல்றேன்.
சரி போட்டுக் கொள்ளுங்க. முதலாவதுக்கு 2வது விடை. எப்படி? பாடசாலைகளில் முதலாந்தரத்துக்கு மாணவர்களை அனுமதிக்க பயன்படுத்தப்படும் நியதிகளில் அதிக சதவீதத்தை பெறுவது பெற்றார் வதியும் இடத்திலிருந்து பாடசாலையில் அண்மித்த தூரம். சரியா? 2வது விடை. 2வது வினாவுக்கு விடை. 2வது விடை. இலங்கை பாடசாலைகளில் பயன்படுத்தப்படும் முறைசார் கலைத்திட்டம் உருவாக்கப்படுவது தேசிய கல்வி நிர்வாகம். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். 3வது வினா, மாகாண சபைகளுக்கு கல்வி அதிகாரம் வழங்கப்பட்டது 13வது அரசியல் யாப்பு. சரியான விடை. 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம். 4வது விடை. 4வது வினா, ஆசிரியர் ஆகுவதற்கு எதிர்பார்க்கும் ஒருவருக்கு சேவை முன் பயிற்சி வழங்கும் கல்வி அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் தேசிய கல்வியல் கல்லூரி. கல்வி அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் எக்ஸாக்ட்லி, யூ ஆர் கரெக்ட். தேசிய கல்வியல் கல்லூரிகள். 2வது விடை. காலேஜ் எஜுகேஷன் தான். அதை முடிச்சுதான் டீச்சிங் வருவாங்க இல்லையா? ஆசிரியர் பயிற்சி கல்லூரி எப்படி? ஆசிரியர் நியமனம் கொடுத்ததுக்கு பிறகு பயிற்சி வழங்குறது. ஆசிரியர் மத்திய நிலையங்கள் என்ன செய்யும்? ஆசிரியர் ஒருவர் சேவையில் இருக்கும் பொழுது அவ்வப்போது தேவைப்படுகின்ற பயிற்சிகளை இல்லையா நடாத்துகின்ற நிறுவனம். தேசிய கல்வி நிறுவனம் NI, அது கலை திட்டத்தை வடிவமைக்கிற ஒன்று. சரியா? அடுத்தது 5வது வினா. என்ன 5வது வினாவுக்கு எத்தனையாவது விடை? முதலாவது விடை சரியான விடை. சரி, 5க்கு எத்தனை போடுங்க பாப்பா? 5க்கு எத்தனை? கமான், எல்லாரும் போடணும். இதுல இருக்கிற எல்லாருமே போடணும். 5க்கு எத்தனைடா? எல்லாரும் போடுங்க. 5க்கு எத்தனை? பாப் 5க்கு 5 பார்க்கலாம். 5க்கு 5 எடுத்தாங்க. டிஸ்டர்ப். 5க்கு 5 எடுத்து 5க்கு கமான் 5க்கு 5. அடுத்தது 5க்கு 4, 5க்கு 3. டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட இதுல காட்டுங்க, உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். ஆறாவது வினா, காப்போத உயர்தர பரீட்சையில் பரீட்சாட்சி சித்தி பெற்ற புள்ளிகளின் ரீதியில் தயாரிக்கப்படும் ஜட்ஸ் புள்ளிகள்
பயன்படுத்தப்படுவது எதற்காக? சரி, ஒவ்வொரு வினாவுக்கும் விடையில பார்த்து கொண்டு போவோம். சொல்லுங்க பார்க்கலாம். 6வது வினாவுக்கு என்ன விட? தொழில்களை தெரிவு செய்வதற்கு, புள்ளிகளை தரப்படுத்துவதற்கு, பல்கலைக்கழக கல்விக்கு தெரிவு செய்வதற்கு, பரீட்சார்த்திகளின் நுண்ணறிவை இனங்காண்பதற்கு. எது? பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்வி. பல்கலைக்கழக கல்விக்கு தெரிவு செய்வது. எக்ஸாக்ட்லி, 3வது விட சரியா. அடுத்தது, மறைக்கலை திட்டம் என்பதனால் கருதப்படுவது என்ன? மறைக்கலை திட்டம். கலைத்திட்டம் வந்து உங்களுக்கு தெரியணும், தேவைப்பட்ட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மறைக்கலை திட்டம் பொதுவாக கலைத்திட்டம் வந்து முறைசார் கலைத்திட்டம், அதாவது முறைசார் கல்விக்காக. முறைசார் கல்வி என்ன? பாடசாலையில வழங்கப்படுகின்ற கல்வி. பாடசாலை கல்விக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? பொதுக்கல்வி. அதாவது தரம் 1 முதல் 13 வரையான கல்விதான் பொதுக்கல்வி. இந்த பாடசாலைக்காக தயாரிக்கப்படுகின்ற கலைத்திட்டத்தை சொல்றது முறைசார் கலைத்திட்டம். சரியானே? முறையில் அதாவது முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, முறையில் கல்வி 3 இருக்குது. ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன் தான் முறைசார் கல்வி, நம்ம பாடசாலையில பின்பற்றுகின்ற கல்வி. சரியா? அதே நேரம் முறைசாரா கல்வி என்பது பாடவிதானத்தை தவிர்ந்த முறைசார கல்வியை நாங்க 2ஆ பிரிக்கலாம். நான் ஃபார்மல் எஜுகேஷன். ரைட்? அப்ப இங்க கேட்கறது மறைக்கலை திட்டம் என்ன? ஹிடன் கரிக்குலம், ஆங்கிலத்தில் சொல்றது ஹிடன் கரிக்குலம். ஒவ்வொரு பாடசாலை அமைந்துள்ள பிரதேசத்துக்கே உரித்தானதும் பாடசாலையினால் தயாரிக்கப்பட்டதுமான முறைசாரா பாடத்தொகுதிகள். 2வது, ஒவ்வொரு பாடசாலை சூழலுக்கு இடையாக கற்பிக்கப்படும் பாடத்தொகுதிகள். 3வது, பாடசாலை முறைசார் கலை திட்டத்திற்கு புறம்பாக தேர்ச்சி விருத்திக்காக உதவும் செயற்பாடுகள். 4வது விடை, மாணவர் சமூகத்துடன் ஏற்படும் இடைச்சேற்பாடுகளால் கற்றுக்கொள்ளப்படும் ஆற்றல்கள். இதுல ஒவ்வொரு விடையா பார்த்து கொண்டு போவோம். நான் விளக்கத்தை சொல்லிக் கொண்டு வரேன். ஒவ்வொரு பாடசாலை அமைந்துள்ள பிரதேசத்துக்கே உரித்தானதும் பாடசாலையினால் தயாரிக்கப்பட்டதுமான முறைசாரா பாடத்தொகுதிகள் என்பது அதாவது முறைசாரா பாடத்தொகுதிகள் என்பது ஞாபகம் பெறணும். அது ஊஸ்க் என்ற பிரிவினருக்கு. ஊஸ்க் என்ற என்ன? WOSC அந்த மாணவர்களுக்காக தயாரிக்கப்படுறதுதான் ஊஸ்க். அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். சரிதானே? அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் என்றுதான் ஊஸ்க் என்று நான் சொல்றது. அதாவது டெக்ஸ்டுக்கு போன, அதாவது WOSC என்று சொல்றது ஊஸ்க். சரியா? அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனுக்காக தயாரிக்கப்படுறதுதான் இந்த முறைசாரா பாடத்தொகுதிகள், முறைசாரா கல்வி வழங்கப்படுவது. 2வது, பாடசாலை சூழலுக்கு இயல்பாக கற்பிக்கப்படும் பாடத்தொகுதிகள். அப்படி ஒரு பாடத்தொகுதி இல்லை. அதாவது இருக்கின்ற கலை திட்டத்தை இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப பிராக்டிகலா யதார்த்தமா கற்பிக்கிற நடைமுறை இருக்கிறது. 3வது வந்து முறைசார் கல்வி கலை திட்டத்துக்கு புறம்பாக பிள்ளைகளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், தேர்ச்சி விருத்திக்காக உதவும் செயற்பாடுகள். அதாவது கரிக்குலம், இன்னும் ஒன்று இருக்குது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம். எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ன்றது கரிக்குலம்ன்றது என்ன? கலை திட்டம், பாடவிதானம். கரிக்குலம்ன்றது என்ன? இணை பாடவிதானம் அல்ல இணை கலை திட்டம். எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ன்றது என்னது? புறக்கிருத்திய செயற்பாடுகள். அந்த புறக்கிருத்திய செயற்பாடுகள் வந்து அத புறம்பாக தேர்ச்சி விருத்திக்காக உதவும் செயற்பாடுகள். ரைட்? அதுதான் ஹிடன் கரிக்குலம் என்று சொல்லப்படுறது. மாணவர் சமூகத்துடன் ஏற்படும் இடைச்சேற்பாடுகளால் கற்றுக்கொள்ளப்படும் ஆற்றல்கள் அது சாதாரணமான ஃபார்மல் எஜுகேஷன்ல மாணவர்களுக்கு சமூகத்தோட இடைவினை புரிவதனூடாக பெற்றுக்கொள்ளப்படும் அறிவு. அது சாதாரணமான முறைசார் கலை திட்டத்தினூடாக பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. சோ இந்த வினாவுக்கு
7வது வினாவுக்கு நானே விட சொல்றேன். 3வது விட சரி. சரியா? ரைட். அடுத்தது 8வது வினா. இலங்கை பாடசாலையில் தற்போது ஆசிரியர் வகுப்புகள் எத்தனை வகை காணப்படுகின்றது? டீச்சர் சர்வீஸ், டீச்சர்ஸ் கிளாஸ், ஆசிரியர் வகுப்புகள் எத்தனை வகை காணப்படுகின்றது? யாராவது விடை? 6. நோ. 6 இல்ல. படியா பார்க்கணும். இப்ப SLTS 3-1 அல்லது SLTS 2-2. நீங்க பாஸ் பண்ணினா பட்டதாரிகள் SLTS என்ன கிடைக்கும்? 3-1 3-2 3-2. 3-1 3-2 3-1 3-1. 7 தானே சார் வகுப்புகள்? இதுல அதுதான் இங்க நீங்க பார்க்கணும். முன்னுக்கு கிளாஸ், பின்னுக்கு கிரேட். விளங்கிட்டுதா? SLTS என்னென்ன இருக்குது? SLTS 3, SLTS 2, SLTS 1. இது 3 தானே வகுப்புகள். 3ல தான் 3-2 3-1 ஆனா ஆவண்ணா, 3-2 ஆனா ஆவண்ணா, SLTS 2-1 2-2, SLTS கிளாஸ் 1. அப்ப கிளாஸ்ன்றது வகுப்புகள். அப்ப இதை சொல்றது இங்க 3-1ன்றது கிளாஸ் 3 கிரேட் 1. விளங்கிதா? உங்கள்ட்ட கேட்கறது வந்து ஆசிரியர் வகுப்புகள், டீச்சர்ஸ் கிளாஸ் எத்தனை கிளாஸஸ்? அப்ப கிளாஸ் 3 கிரேட் 1. 3-1 மீனிங் என்ன? 3-2 என்ன மீனிங்? கிளாஸ் 3 கிரேட் 2. அப்ப வகுப்புகள் எத்தனை கேட்டா 2வது விட 3 என்றது இங்க சரியான விடை. விளங்குதா எல்லாரும்? ஆம் சார். சரி. அடுத்தது 9வது வினா. ஐக்கிய நாடுகள் சபையின் விதைப்புரையின்படி சிறுவர் என கருதப்படுபவர் யாவர்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையாவது விடை? இந்த வயதுடைய 3வது விடை. 3வது விடை. வேறு யாரும்? வேறு யாரும்? ஐக்கிய நாடுகள் சபையின் விதைப்புரையின் படிச்சிருக்கேன் அந்த கேள்வி. என்ன ஏற்கனவே இதே விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன் தியரியாக. 3வது விடை சரியான விடை. ரைட். 10வது வினா. இலங்கையில் தற்போது மற்றார்கள் கதைக்க வேண்டும், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சரை போட வேணும். சரிதானே? இலங்கையில் தற்பொழுது சட்ட பிரமாணங்களுக்கு ஏற்ப கட்டாய கல்வி வயது எல்லை பின்வருவனவற்றுள் எது? 6-14, 5-16, 5-12, 6-18. 5-16 வரை. 2வது விடை. வேறு விடைகள்? 2வது விடை சார். 2வது விடை சரி. வெரி குட். 2வது விடை சரி. 11வது வினா. இலங்கையில் முதலில் மத்திய மகா வித்தியாலயம் படிச்சிருக்கிறோம். எந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? 1939, 1942, right? 1945, 1951. 2வது விடை மத்திய மகா வித்தியாலயங்கள். 51. 51. வேறு விடைகள்? இலவச கல்வி எப்ப வந்தது? நான் போன கிளாஸ் படிப்பிச்சேன் அந்த விஷயம். 45. யார் கொண்டு வந்தது? கண்ணங்கரா. யாரு கண்ணங்கரா? CWW கண்ணங்கரா. ஏன் கொண்டு வந்தவர்? அதனூடாக
அந்த அவர் இலவச கல்வியை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த நுட்பங்கள் ரெண்டு என்ன? வேலை திட்டங்கள், தாய்மொழி கல்வி, மற்றது மற்றது இலவச கல்வி. இலவச கல்விக்குள்ள கொண்டு வந்த இலவச கல்வியை நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ரெண்டு திட்டம். சந்தச ம் மகா வித்தியாலயங்கள் உருவாக்கினது அதுதான். ஓ சரியா? மகா வித்தியாலயங்கள் உருவாகி அந்தந்த கொத்தடி ஓ பாடசாலைகள் நடைமுறைகள் வந்தது அதெல்லாம். ஓ மகா வித்தியாலயங்களை உருவாக்கி அந்த மகா வித்தியாலயங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து, சரியானே அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு மகா வித்தியாலயம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், என்னது ஆஹ், என்னது மத்திய கல்லூரிகள் என்ற பெயரோட இருக்கிற அத்தனையும் அப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான். அதுக்கு பிறகு வந்த மத்திய கல்லூரிகள் எல்லாம் சும்மா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியா? சரி. இப்ப காத்தாங்குடி மத்திய கல்லூரி அல்லது பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் அல்லது மட்டக்களப்பு மத்திய கல்லூரி, சரியா? அந்த மாதிரி அது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அப்படி. சரியா? அடுத்த ஓ. கேள்வி, இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இலங்கை பல்கலைக்கழகம் என்று சொல்றது எதென்றும் தெரியுமா? 1942. 24 1932 24 இல்லை, இல்ல 42. இது இல்லையே விட இல்ல. ஆனா 24 வந்து சிலோன் கல்லூரி. நான் கேட்கிறேன் சிலோன் யூனிவர்சிட்டி. 1924 24. நோ நோ, இல்ல. சிலோன் நான் யூனிவர்சிட்டி படிச்சிருக்கேன். 42 தானே சார்? இல்ல 42 இல்ல இல்ல இல்ல. சரியா சொல்லுங்க. போன கிளாஸ் படிப்பிச்சு அந்த விஷயம், புது விஷயம். ஓ அதாவது நிறைய 42. சிலோன் யூனிவர்சிட்டி. சரியா சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? சிலோன் யூனிவர்சிட்டி எது? சிலோன் யூனிவர்சிட்டியா இருந்தது? கல்லூரி அங்கே பல்கலைக்கழக கல்லூரி. கல்லூரியோ? சரியா சொல்லுங்க. அவன் யாரா? 21 வந்து முதலாவது பல்கலைக்கழக கல்லூரி இல்ல, நீங்க சொல்ற நிறுவப்பட்டது. சரி. அதாவது நீங்க சொல்ற சரி எப்படின்னா, சிலோன் யூனிவர்சிட்டி சாரி 42ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் நாள் கொழும்புல உருவாக்கப்பட்டது. பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் அல்லது சிலோன் யூனிவர்சிட்டி. பிறகு என்ன நடந்தது? 51 சார். 1952ல அதுல ஒரு பகுதி பேராதனைக்கு மாற்றப்பட்டது. 72ல யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றப்பட்டது. பின்னர் கொழும்பு அதுக்கு பிறகு கொழும்பு பேராதனை என தனித்தனி பல்கலைக்கழகங்களாக மாற்றம் பெற்றன. ஆகவே இங்க வந்து உங்களோட ஸ்கீம் விடையாக இடைக்குள்ள எப்ப கொழும்பு இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகம் பிரிக்கப்பட்டதோ, ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆ? இல்ல சார், இலங்கை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 42 தானே? 42 இங்க இருக்கு இல்லையே விட. 1951 51 சரி. 52ல 51 52ல பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு அதனுடைய ஒரு பகுதி மாற்றப்படுது. 51 ஆஹா. 52 சோ 51 தான் இங்க சரி. 42 தந்திருந்தா 42 சரி. சரியா? ஆரம்பத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு பிறகு அதனுடைய ஒரு பகுதி வந்து பேராதனைக்கு மாற்றப்படுகிறது. பிறகு கொழும்புல ஒன்று இருந்தது. அப்ப கொழும்பு பேராதனை ஆண்டு தனித்தனியா பிரிகிற ஆண்டு 1972ஆம் ஆண்டு. 42 ஆஹா. ஸ்தாபிக்கப்பட்டது. வடிவ கேட்டுக்கொள்ளுங்க. கொழும்பு கல்லூரி என்னென்று பார்த்த ஓ. என்னென்று ஸ்தாபிக்கப்பட்டது? அது கொழும்பு இலங்கை கல்லூரி. பல்கலைக்கழகம். பல்கலைக்கழக ஓ கல்லூரியே ஓ நம்ம கல்லூரி என்று ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா? பிறகு என்ன நடந்தது? ஓ எப்ப எப்ப 42ல. பிறகு 1952 42. 51 52ல தான் அதுல ஒரு பகுதி பேராதனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பிறகு அதனுடைய ஒரு பகுதி ஆஹா. கொழும்புல இருக்கிறது. அப்ப ரெண்டும் 1972ல கொழும்பு பல்கலைக்கழகம் என்றும் பேராதனை பல்கலைக்கழகம் என்றும் மாற்றம் பெறுகிறது. விளங்குதா? ம்ஹும். ரைட். 13வது வினா, இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது
யாரால? உயர்கல்வி அமைச்சினால். அடுத்த விடை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. வடிவ கேள்வி விளங்கிதானே உங்களுக்கு? ஓம். இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது. உயர்கல்வி அமைச்சினால். வேறு விடை. தெளிவா பல்கலைக்கழக இருங்க. மானியம். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு. நீங்க கேட்கிறது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நிர்வகிக்கப்படுவது எதனால? உயர்கல்வி அமைச்சா. சரியா விக்கி? சரியா. ஆ. மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது யூஜிசியால, பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவால. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. டவுட் கேளுங்க. இல்ல. உயர்கல்வி அமைச்சின் கீழ் இருக்கிறது தான் இது. ஓம். சரிதானே? ஆனா செலெக்ஷன் ப்ரோசஸ் வந்து யூஜிசி. அவர்கள் தான் என்ன செய்யறது? கடிதங்களை எல்லாம் அனுப்புவாங்க, லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவாங்க, சரியா, வெட்டுப்புள்ளி எல்லாம் வெளியிடுவாங்க. ஆனா இதனுடைய நிர்வகிப்பது எது? உயர்கல்வி அமைச்சு. அடுத்தது, தகவல் தொழில்நுட்ப பாடத்துக்கான விசேட தேசிய கல்வியியல் கல்லூரி எது? ஐடிக்கான ஸ்பெஷலைஸ்ட் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எது? ருகுணு தேசிய ருகுண, கல்வியியல் ருகுணு, நெல்வளா, சியன, ருவான்புர. Come on. ருகுண பிள்ளை. ருவான்புர தேசிய கல்வி. ருவான்புர, ருவான்புர. ஓகே, ருவான்புர அல்லது ருவான்புர, ரெண்டு மட்டும் தான். ருவான்புர தான் ஐடிக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இதுல உங்களோட மெரிட் சார்ட்ஸ் சொல்லும் எத்தனை சரி எத்தனை பிள்ளைன்றது. சரியா? அடுத்ததுக்கு போமா. இனி 15வது வினாவுக்கு நாங்கள் போக போறோமா? வெயிட். சரி, 15வது வினாவுக்கு நீங்க எல்லாம் விடையில மார்க் பண்ண வேணுமா? நோட் பண்ணி கொள்ளுங்க விஷயங்களை. நோட் பண்ணிட்டு போறீங்களா விடையிலையும்? என்ன விஷயம் என்றது? பிரதானமாக ஐடிக்கு விசேடமான கல்வி கல்லூரி ருவான்புர. அப்படி நோட் பண்ணுங்க என்ன? சரி, அதுதான் கடைசி டைம்ல உங்களுக்கு உதவ போகுது, ஷார்ட் நோட்ஸா பாக்ஸ் போறதுக்கு. சரி, அடுத்தது 15வது, தென்னாசியாவில் அதிக எழுத்தறிவு கொண்ட நாடு எது? தெற்காசியாவில் அதிக எழுத்தறிவு கொண்ட நாடுகள். கமான். இலங்கை, இந்தியாவும் வராது. இந்தியாவும் பாகிஸ்தான் வரைக்கும் வராது. மாலைதீவும் இலங்கை. மாலைதீவும் இலங்கையும் வேற விட நேபாளம் போட்டாலும் பெறாது. மாலைதீவும் இலங்கையும் சார் மூன்றாவது விட. அடுத்தது இந்த பாபம், தேசிய வான்மை தகமை சட்டத்தின் கீழ் உள்ள நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்பிக்கு மட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை என்பிக்கு லெவல் இருக்குது? சரியான விட. வெரி குட். 17வது வினா, காப்போத்த உயர்தர பாடத்தொகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப பாடத்துறையின் கீழ் மாணவர் ஒருவர் கற்க வேண்டிய பாடத்தொகுதிகள். பொறியியல் தொழில்நுட்பம், உயிர்முறைகள் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பவியலும் விஞ்ஞானம், தெரிவு செய்த 10 பாடங்களில் ஒன்று. 2வது வெண் தொழில்நுட்பவியல், மென் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம். 3வது பொறியியல் தொழில்நுட்பவியல், உயிர்முறைகள் தொழில்நுட்பவியல், கணிதம்.
நாலாவது மென்தொழில்நுட்பவியல், மென்தொழில்நுட்பவியல், பௌதிகவியல். கமான், எத்தனையாவது விட? முதலாவது விட முதலாவது முதலாவது. சார். சரி, முதலாவது விட. சரி, 18வது வினா, கல்விக்கான உரிமையை முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம். கல்விக்கான உரிமையை 48 முதலில் ஏற்றுக்கொண்ட 48 மனித மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம். 2வது 48. விட எஸ், எக்ஸாக்ட்லி, சரி. 48 மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம் என்றது சரியான விட. சரியா? ரைட். அடுத்தது 19வது, தேசிய கல்வி குறிக்கோள்களில் முதன்மையானது யாது? தேசிய மனப்பாங்கு, தேசிய நோக்கம், தேசிய சிந்தனை, அடைவு மட்டம். கமான். தேசிய மனப்பாங்கு. தேசிய மனப்பாங்கு, தேசிய நோக்கம், தேசிய நோக்கம். வேறு விடைகள்? மனப்பாங்கு. ஆ? தேசிய மனப்பாங்கு. தேசிய மனப்பாங்கு. கமான், வேறு விடைகள்? தேசிய நோக்கம் சரியான விடை. 20வது வினா, பெண்ணுண்மதி மல்டிபிள் இன்டெலிஜென்ட் கோட்பாடு என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? உங்களுக்கு தெரியும். ஹாவார்ட் கார்ட்னர், பென்பர் கார்ட்னர், மகாத்மா காந்தி, பிளேட்டோ, ஜீன் ஜாக் ரூசோ. நீங்க படிச்சிருக்கீங்க என்னோட. முதலாவது முதலாவது சார். முதலாவது சரியான விட, ஹாவார்ட் கார்ட்னர். 21வது வினா, இலங்கையில் கல்வி தொடர்பாக முதலாவது சட்டம் யாது? 1939ஆம் 39ஆம் இலக்கம் 39ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சட்டம். வேறு யாரு? 39ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சட்டமா? வேறு யாரு? 3வது வினா. ஆன்சர். எஸ், சரி. 39ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சட்டம் சரி, கல்விக்கான சட்டமா? கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியது எதுல? அறிவை வழங்குவதில், மாணவர் ஒழுக்கத்தை பேணுவதில், நல்ல மனப்பாங்கு பெற்றுக் கொள்வதில், மாணவர் தேர்ச்சியை விருத்தி செய்வதில். 22வது வினா. மாணவர் ஒழுக்கத்தை பெறுவது. மாணவர் தேர்ச்சியை விருத்தி செய்வது. இரண்டாவது சார். 4வது விட கம்பிட்டன்சி டெவலப்மெண்ட் தான். கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் மறுபடியும் கேட்கணும். 4வது கல்வியை வழங்கும் பொழுது என்று கேட்டா நீங்க சொல்ல சரி, மாணவர் ஒழுக்கம். கற்றல் கற்பித்தல் செயல்முறை என்று குறிப்பிட்டு கேட்டிருக்கபடியா மாணவருடைய தேர்ச்சி மைய கற்றல் கற்பித்தல் தான் அங்க இருக்கணுமா? கவனமா இருக்கணுமா? சரி. 4வது. 23வது கவனிங்க. கல்வி முகாமைத்துவ செயல்முறையில் விளைதிறன் என்பதால் கருதப்படுவது யார்? விளைதிறன் உங்களுக்கு தெரிய வேணும். 2 இருக்குது, எஃபிஷியன்சி அண்ட் effectiveness. எஃபிஷியன்சி அண்ட் effectiveness. முதலாவது வினைத்திறன், இது விளைதிறன். வினைத்திறன் என்பது என்னது? இருக்கிற வளங்களை உச்சமாக பயன்படுத்துறது. விளைதிறன் என்பது என்ன? அந்த பாடசாலையால கிடைக்கக்கூடிய பயன் தரு நிலைமை, அங்க கிடைக்கக்கூடிய பயன்கள், அதான் விளைதிறன். சரி, இப்ப எந்த விட சரி? எந்த விட சரி? 23வது. எதிர்பார்க்கப்படும் நோக்கை நிறைவேற்றிக் கொள்வது. என்ன சொல்றீங்க? எதிர்பார்க்கப்படும் நோக்கை நிறைவேற்றிக் கொள்வது. வேறு விடைகள்? 4வது விட உச்சலாபத்தை பெற்றுக் கொள்வது. உச்சலாபம் பெற்றுக் கொள்வது இல்ல, முதலாவது சார். எதிர்பார்க்கப்படும் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது. ஓகே. 2வது 4வது முதலாவதோட தொடர்புடையது, எஃபிஷியன்சியோட. அதாவது மேக்சிமம் உச்ச பயன்பாடு, ஒதுக்கப்பட்ட வளங்களை உச்சமாக செலவழிக்கிறது, ஒதுக்கப்பட்ட வளத்திலிருந்து உச்ச லாபத்தை பெற்று, உச்ச லாபம், நிதி பிரமாணங்களுக்கு ஏற்ப ஒதுக்கீட்டை செலவழிக்கிறது. 2, 3, 4 எல்லாம் நீங்கள் முதலாவதோட வினைத்திறனோட தொடர்புடையது. என்னது? வினைத்திறன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வினைத்திறன் என்பது
பல பயன்பாட்டுடன் தொடர்புடையது. விளைதிறன் என்பது இறுதி விளைவு அல்லது பயன் தரு நிலைமை. பயன் சார் தரு ஒருக்கா நிலைமை. திருப்பி சொல்லுங்க. வினைத்திறன். வினைத்திறன் என்பது ஒரு நிறுவனத்தில் வளத்தை பயன்படுத்துவதுடன் தொடர்புடையது. சொல்லுவோம், நாங்க குறைந்த அளவு வளத்தை பயன்படுத்தி உச்ச பயனை பெறுவது, அதான் வினைத்திறன். உச்ச பயனை பெறுவதற்காக, அந்த விளைதிறனை பெறுவதற்காக இருக்கக்கூடிய மனித வளங்களை உச்ச பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது. அப்படி இருக்கக்கூடிய பௌதிக வளத்தை உச்சமாக பயன்படுத்திக் கொள்வது. வகுப்பறைகளை சகலதையும் பயன்படுத்துறது, இருக்கிற ஆசிரியர்களை எல்லாரையும் பயன்படுத்துறது கற்பித்தலுக்கு, இதெல்லாம் வினைத்திறனுடன் தொடர்புடையது. வினைத்திறன் என்பது வள பயன்பாட்டுடன் தொடர்புடையது. விளைதிறன் என்பது குறித்த நிறுவனத்தின் விளைவு அல்லது இறுதி நோக்கம் அல்லது பயன் தரு நிலைமை என்பவற்றுடன் தொடர்புடையது. சரி, 23 இதுவரைக்கும் 23க்கு பார்ப்போம். அடுத்தது பார்த்துட்டு போவோம். என்ன இருபத்தி 4வது வினா. இலங்கையின் முதலாவது தேசிய பாடசாலை எது? கல்வி ரிச்மண்ட் கல்லூரி, கொழும்பு நாளந்தா கல்லூரி, மத்துகம மத்திய கல்லூரி, கொழும்பு ரோயல் கல்லூரி. முதலாவது காலி ரிச்மண்ட் கல்லூரி. வேறு யாரும் வேறு விடைகள்? சரி சரி, முதலாவது விட சரி. சரி கவி. அடுத்த 25வது வினா. இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட மத்திய கல்லூரி எது? மத்திய கல்லூரி எது? இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலில் உருவாக்கப்பட்ட மத்திய கல்லூரி எது? மத்துகம மத்திய கல்லூரி. 3வது விட. எக்ஸாக்ட்லி சரி. இது நம்ம போன தடவை அதுக்கு முதலில் படிச்சுனாங்களோ. ஓம் சார். ஞாபகம் இருக்கா? 300வது. ஓம் சார் 3வது இதுல 6வது பேப்பர்ல படிச்சேன். 6வது பேப்பர்ல படிச்சாங்க. அடுத்து, நிறுவனத்தின் நோக்கு என்பதனால் கருதப்படுவது யாது? நோக்கு என்பது விஷன். விஷனா காண விளைவது நீண்ட நாளைக்கு பிறகு. சரியா? சரி, 26வதுக்கு என்ன விட? முதலாவது சார், எதிர்காலத்தில் நிறுவனம் அடைய வேண்டிய உன்னத நிலைமை. சரியான விடை, முதலாவது விடை. அதில் எழுதி கொள்ளுங்க. விஷன் என்பது, நோக்கு என்பது விஷன், நோக்கு கூற்று. நோக்க கூற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நோக்க கூற்று, பணிக்கூற்று தெரியுதானே எல்லாருக்கும்? நோக்க கூற்று என்பது காண விளைவது. எழுதி கொள்ளுங்க. நோக்கு என்பது காண விளைவது. பணிக்கூற்று என்பது களத்தில் நடப்பது. நோக்க கூற்று என்பது காண விளைவு, தூரத்தில் நீண்ட நாளை பிறகு காண விளைவு. அந்த காண விளையறதுக்காக களத்தில் நடப்பதுதான் பணிக்கூற்று. காண விளைவது, களத்தில் நடப்பது. நோக்குக்கு என்ன சொல்றது இங்கிலீஷில்? நோக்கு கூற்றுக்கு விஷன். விஷன் ஸ்டேட்மெண்ட், விஷன். பணிக்கூற்றுக்கு மிஷன். நோக்கு என்ன? நோக்கு கூற்றுண்டா காண விளைவது. பணி கூற்று களத்தில் நடப்பது. வெரி குட். அடுத்து 27வது வினா. சர்வதேச எழுத்தறிவு தினத்துக்குரிய மாதமும் திகதியும் யாது? சொல்லுங்க பார்க்கலாம். செப்டம்பர் 8. வேறு விடைகள்? செப்டம்பர் 8 தான். செப்டம்பர் 8. வெரி குட், செப்டம்பர் 8. 28வது. விஞ்ஞான ரீதியில் சிந்திப்பதற்கு பிள்ளைகளுக்கு பழக்குவதற்கு முடியுமாக அமைவது. விஞ்ஞான ரீதியில்
சிந்திப்பதற்கு பிள்ளைகளுக்கு பழக்குவதற்கு முடியுமாக அமைவது எது? விஞ்ஞானிகளின் சுயசரிதை அடங்கிய தகவல்களை பிள்ளை அறிவதற்கு ஒழுங்குகள் மேற்கொள்ளுதல், கற்ற கற்பித்தல் முறையில் அவதானிப்பு, தேடி அறிதல், செய்து பார்த்தல் என்பனவற்றை உள்ளடக்குதல், இயலுமானவரை விஞ்ஞான பாடங்களை கற்பித்தல், நவீன தொழில்நுட்ப பாடங்களை கற்பித்தல். லேசான விட. சொல்லுங்க இரண்டாவது பாருங்க. ஆ? இரண்டாவது விட இரண்டாவது விட 28வது விட சரி. அடுத்து 29வது வினா, உள்ளடக்கல் கல்வி என்பதனால் கருதப்படுவது என்ன? நம்ம படிச்சிருக்கோம். உள்ளடக்கல், ஓ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் படிச்சிருக்கோம். எத்தனையாவது விடை 29க்கு? மூன்றாவது. மூன்றாவது விடை 3வது விடை சரியானது. இது விசேட கல்வி தேவையுடைய விசேட கல்வி. மாணவர்களும் அடங்கலாக அனைத்து மாணவர்கள் என்ன, சாதாரண மாணவர்களும் என்ன அடங்கலாக அனைத்து மாணவர்களையும் கல்வி செயற்பாடுகளில் பங்கு பெற்று செய்தல். 30வது வினா, கல்விக்காக கணினியை பயன்படுத்துதல் என்பதனால் கருதப்படுவது என்ன? கல்விக்காக கணினியை பயன்படுத்துதல் என்பதால் கருதப்படுவது என்ன? கற்றல் கருவியாக கணனியை பயன்படுத்த. இரண்டாவது விடை கற்றல் கருவியாக கணினியை பயன்படுத்தல். வெரி குட், சரியான விடை. கற்றல் கருவியாக கணினியை பயன்படுத்துதல். ரைட். உங்களோட மனச்சாட்சியின்படி 30க்கு எத்தனை போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். முப்பதுக்கு எத்தனை ஸ்டார்ட் பண்ணுங்க, போட்டுக்கொள்ளுங்க. என்னங்க ஓகே, ஒரு ஆள் 15, ஒரு ஆள் 28. மேட்ரியாக்கள் செட் பண்றது கஷ்டமா இருக்கு சார். எனக்கு 30க்கு 23 சார். சுகந்தர். வெரி குட். மேட்ரியாக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 30க்கு 28. யாரு? சுகந்தன் 30க்கு 23 சார். ரைட். கவி, சாரி, ரிஷாந்தினி, தட்சாயினி, விக்னேஸ்வரி. 15 ரைட். ஃபர்ஸ்ட் 6 கேள்விக்கு லேட் ஆயிட்டு. சரி சரி. இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போகலாமா? 30க்கு கோட் அடிக்கிறது. அடுத்த 32 முதல் 20 வினா தரப்போற 50வது வினா வரைக்கும் நீங்க விடை எழுத வேணும். பார்க்கலாம். ஒரு வரியில விடை எழுத. சரி, ரெடியா? ரெடியா நீங்க எல்லாரும்? ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா பிள்ளைய நீங்க எழுத வேணுமா? சரி, சரியா பிள்ளைய எழுதுங்க. எழுதிட்டு வாசிக்க வேணும். இந்த 5 வினாவை நம்ம முதல்ல பார்க்கலாம். எழுத தொடங்க. சரி, இந்த 5 வினாவுக்கும் இப்படி எழுதுங்க. 32 தொடக்கம் 36 வரைக்கும் எழுதுங்க. தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் இடையிலான பிரதான நிர்வாக வேறுபாடு யாது? கமான், எழுதுங்க விடைய. ஒரு வரி இல்லை, ஒரு வரி விட தான் எழுதலாம் நீங்க. சரியா விடைய எழுதுங்க பார்க்கலாம். கமான். மாவட்ட மாகாண ஜெண்டகம் சென்றகம்
இலவச பாடங்கள் எத்தரத்தில் பயிலும் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது? 1 தொடக்கம் 11 வரை. மியூட் பண்ணி போட்டு வாசி. சரி செய்யுங்க. என்ன மேல எழுதிட்டீங்களா? எஸ், நீங்க இப்ப சாய்க்கலாம். எழுதிட்டீங்களா? ஓம் சார். 5க்கு மேல எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஓமாம். ரைட், சரியான விடை. முதலாவது 32வது வினாவுக்கு என்ன விட? இப்ப ஒவ்வொரு தேசிய ஆளா சொல்லுங்க பாடசாலை பார்க்கலாம். தேசிய பாடசாலையின் மத்திய அரசு, மாகாண பாடசாலைகள், பாடசாலை மத்திய பாடசாலையுமாக பிரிக்கப்பட்டதுதான் சார். அது காரணம். 2 தேசிய பாடசாலைகளை சாலைகளை மத்திய அரசும், மத்திய அரசும் மாகாண பாடசாலைகளை மாகாண சபையும் பாடசாலைகளை நிர்வகிப்பதால. நிர்வகிப்பதனால் பாடசாலைகளை அந்த நிர்வகித்தல். அந்த சொல் வர வேணும். தேசிய பாடசாலை நிர்வகிப்பதால். மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழும் மாகாண மாகாண பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் மாகாண நிர்வாகத்தின் கீழும் நிர்வகிக்கப்படுகின்றன. விளங்கிட்டா? ரைட், அது சரி. அடுத்த 1 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு இலவச பாடநூல் எத்தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன? தரம் 1 தொடக்கம் 11 வரை. அப்படி எழுதிருக்கீங்களா எல்லாரும்? சரி, வெரி குட். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை பரீட்சார்த்தியாக எத்தனை தடவைகள் தோற்றலாம்? 2 தடவை தோற்றலாம். 2 தடவை. 3 தடவைகள். 2 தடவை பாடசாலை ரீதியாக தோற்றலாம் சார். தனிப்பட்ட இதுக்காக 1 தடவை தோற்றலாம். சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை பரீட்சார்த்தியாக 2 தடவை சார். 2 தடவை, அவ்வளவுதான் விட. 35வது இலங்கையின் தேசிய கல்விக் கொள்கை யாரால் உருவாக்கப்படுகிறது? தேசிய கல்வி ஆணைக்குழு. வெரி குட். தற்போது இலங்கையின் ஆசிய சபையின் பிரமாண குறிப்பு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 94 சார். 94. சரியான இல்ல என்ன புதிய சேவை பிரமாண குறிப்பு? இலங்கையில் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு 94.
என்னண்டு 2014 10 23 வராதா? எஸ், நல்லது கேள்வி கேட்குறீங்க. உங்களோட கேள்வி என்னது? எல்லாரும் வாசிங்க. என்ன கேள்வி? கேள்வி இலங்கை வந்து தற்- தற்போது இலங்கையின் ஆசிரியர் சேவையின் பிரமாண குறிப்பு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? தற்போது இலங்கையின் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு என்ன விட 94. 94. தற்போது அதுக்கு பிறகு வரலையா? 2010 அதுபோல திருத்தல் தானே சார் செய்யப்பட்டிருந்தது. திருத்தமா புதிய சேவை பிரமாண குறிப்பா? அப்படின்ற புதிய சேவை பிரமாண குறிப்பு கேட்டிருக்கோம். கேட்டிருக்கணும். வெரி குட், வெரி குட். யூ ஆர் கரெக்ட், சார் பர்ஃபெக்ட்லி. திருத்த அப்ப இதுதான். புதிய சேவை, தற்போது நடைமுறையில் உள்ள புதிய சேவை பிரமாண குறிப்பு எத்தனையாம் ஆண்டு கேட்டிருந்தா 2014. சரியம்மா, உங்களோட விட. ஆனா தற்போது இருக்கிற சேவை பிரமாண குறிப்பு 94 உருவாக்கப்பட்டது. 94. சரியா? உருவாக்கப்பட்டது. Right. ஓ, அடுத்த அஞ்சு கேள்வி. திருத்தங்களும் செய்திருக்காங்க என்ன சார்? பிறகு பிறகு திருத்தங்களும் செய்திருக்காங்க. Right. இப்ப இதுக்கு எத்தனை விட, எத்தனை மார்க்ஸ் 10க்கு? 5. எனக்கு வயந்து வந்திருக்கு சார். 5. 3 சார் 5க்கு. 1க்கு 2 மார்க்ஸ். 10 சார். சார், அப்ப 10க்கு 10. 10. எனக்கு வயந்து மார்க்ஸ் என்ன 10 சார். வெரி குட். நல்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இல்ல பேப்பர். ஆமாம் ஆம் சார். சார். ஓ, அடுத்தது போமா, அடுத்த 5க்கு. ஓகே. ஆம் சார். 37, 38, 39, 40. கமான். 1 சாரி 10, 1, 2, 3, 4, 5. ரைட். இந்த 5 செய்யுங்க பார்க்கலாம். 38ல இருந்து 41 வரைக்கும். சாரி 37ல இருந்து 41 வரைக்கும் செய்யுங்க. 37ல இருந்து 41 வரைக்கும் செய்யுங்க பார்க்கலாம். சரி, எழுதிட்டீங்களா விட? இல்லைண்ணே.
ஓகே சார். finished? ஓ. ம். சரி, 37வது வினா. பாடசாலை அபிவிருத்தி சபையின் அல்லது சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்படும் அலுவலரின் பதவி பெயர் என்ன? ஆறு எஸ்டிசி தலைவர் ஆறு. பாடசாலையின் அதிபர். பாடசாலையின் பாடசாலை அதிபர் அதிபர் அல்லது முதல்வர். அவர்தான் பாடசாலை அதிபர் தான். இன்னொன்று இருக்குது, பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் அதுவும் அதிபர். அதுவும் அதிபர் தான். பாடசாலை அதிபர். மரபு வழி தலைவராக அதிபர் தான் இருப்பார். என்ன? அதிபர். சரி, மறக்க வேண்டாம். பனிஸ் மாமா என மாணவர் அழைக்கப்பட்ட கல்வி அமைச்சரின் பேர் சகாநாயக்க. சகாநாயக்க. தகநாயக்க. 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 அடுத்தது, அனைவருக்கும் கல்வி என்ற எண்ணக்கரு உங்களுக்கு தெரியும். தாய்லாந்து தானே? தாய்லாந்து இடம்பெற்ற நாடு தாய்லாந்து. என்ன பிரகடனம்? ஜொம்ரியன். ஜாம்தியன் மாநாடு. Very good. படிச்சிருக்கமல்லோ. ஓ. 40வது யுனெஸ்கோ நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எந்த நாட்டில், எந்த நகரத்தில்? 2 விட வரும். பிரான்ஸ், பாரிஸ். வெரி குட். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் தலைநகரத்தில். 41 தொழில் முன்னிலை பாடம் கலைத்திட்டத்தின் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? 1972. சரியான விட. 1972. 1972. சரியான விட. ரைட். இதுல எத்தனை? 5க்கு 5க்கு 5 சார். வெரி குட். 5க்கு 4 சார். சார் 5க்கு 4 தான் சார். அந்த பனிஸ் மாமா என அழைக்கப்பட்டவர் சார். அது நான் CWW கண்ணங்கராண்டு நினைச்சது. இல்ல இல்ல. ரைட். அடுத்தது பாப்பா. 48 எத்தனையாவது வரைக்கும்? ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க. 41 42 இல்ல 42ல இருந்து. 42 ஸ்டார்ட் பண்ணுங்க. 43 44 45. கமா சிங்க பாக்கலாம்.
ஓகே சார். சரி, முடிஞ்சுதா? ஆம் சார். பாப்பமா. ஆம் சார். 42வது வினா. காப்போத்து சாதாரண தரத்து கட்டாய பாடங்கள் எண்ணிக்கை எத்தனை? 6 சார். கேக்கு வந்தொரு கேள்வி என்ன? ஓ, சரி, 6 சரியான விடை. அரசாங்க பாடசாலை 2ஆம் நிலை தரங்களில் தாய்மொழியில் மட்டும் கற்பிக்க வேண்டிய பாடங்கள் 2 தருக. சமயமும் 2ஆம் நிலை வரலாறு. தரங்களில் வரலாறும் சமயமும் சார். 2ஆம் நிலை தரங்களில் செகண்டரியில வந்து தாய்மொழியில மட்டும் கற்பிக்க வேண்டிய பாடங்கள் சமயமும் வரலாறு. சமயமும் வரலாறு. வரலாறும். வேறு விடைகள்? சரி, ஓகே. அடுத்தது தரம் 5 புலமை பரிசு பரீட்சை நடாத்துவது நோக்கம் 2 தருக. உதவித்தொகை தேசிய குறைந்த பாடசாலையில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு உதவி பணம் வழங்கல் சரி ஒன்று முதலாவது விட. உதவி பணம் பிரபல்யமான வழங்கல். பாடசாலைகளுக்கு செல்வதற்கு. தேசிய பாடசாலை சொல்லக்கூடாது, பிரபலமான பாடசாலைகளுக்கு பிரபலமான மாணவர்களை செல்வதற்கு. அனுமதி அளித்தது. சரியா தங்கச்சி? அனுமதி. Right. அடுத்தது தேசிய பாடசாலை சொல்லக்கூடாது, பாடசாலை சொல்லக்கூடாது. Right. அடுத்தது மகாத்மா காந்தியின் கல்வி சிந்தனையில் 3H நான் சொல்லி தந்திருக்கேன். 3H ஓ. என்ன? ஹெட், ஹெட், ஹார்ட், ஹேண்ட். ஹேண்ட். தலை, ஹெட், ஹார்ட், ஹேண்ட். தலை, ஹேண்ட், இதயம், கை. கை ஓகே, கை. கை. ஓகேயா? இப்ப அடுத்த வினாவுக்கு போகலாமா? இறுதியாக 5 வினா இருக்கு. அதுக்கு முதல் 31வது வினா நம்மளுக்கு விடுபட்டது ஞாபகம் இருக்குதா? 31வது வினாவுக்கு விடையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 31வது வினா இந்த இருக்கு பாருங்க. எமது நாட்டின் இலவச கல்வியின் தந்தை என்று புகழை பெற்ற கல்வி அமைச்சரின் பெயர் என்ன? எல்லாருக்கும் தெரியும். ஓ. சொல்லுங்க பார்க்கலாம். CWW CWW கன்னடா. கன்னங்கடா. சரி, அடுத்தது இனி இறுதியாக 46 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு விடையளிக்கும் இந்த பேப்பர் முடியும். ரைட். 46வது வினா சரியா? 46வது வினா இலங்கையில் கல்விப்பீடம் காணப்படும் 2 பல்கலைக்கழகங்கள் எழுதுங்க. நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறது. படிப்பிச்ச அவ்வளவு இந்த பேப்பர்ல வந்திருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு பல 6வது பேப்பர் செய்து முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் படிப்பிச்ச விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தான் திரும்பி திரும்பி இந்த வினா புத்தகத்துல வந்திருக்குது. சரி, எழுதுங்க பார்க்கலாம் இந்த 5 கேள்விக்கு முடியும்.
சரியோ? செய்து முடிஞ்சோ? ஓம் சார். ஓம் சார். சரியா? ஓம் சார். No. சரியா? ஓம் சார். ஓம் சார். செய்யாதவர்கள் ஆமா. செய்யும் பரவாயில்ல. என்ன செய்யலையா? என்ன தூக்கம் எல்லாரும் ஓகே. செய்தா பயந்துட்டு செய்தாச்சு. செய்தாச்சா? ஓ பார்க்கலாமா? ஓ ஓகே. இலங்கையில் கல்விப்பீடம் காணப்படும் 2 பல்கலைக்கழகங்கள் யாவை? சொல்லுங்க பார்க்கலாம். கொழும்பு பல்கலைக்கழகம். கொழும்பு பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகம். வெரி குட். சரி, அடுத்தது இலங்கையில் பல்கலைக்கழகம் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏற்கனவே கேட்டிருக்கோம். 42 1942. ஓ 1940. எஸ், சரி. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் கல்வி தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு உதவி வழங்க வரும் 2 அரசு சார்பற்ற நிறுவனங்கள். உலக வங்கி, ஆசியா அபிவிருத்தி வங்கி. வேறு விடயம்? யுனெஸ்கோ. யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வங்கி இல்ல, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தான் கேட்டுக்கிறேன். நிறுவனங்கள். அப்ப நிறுவனங்கள். பிரச்சனை கொடுக்கலாம். யுனெஸ்கோ. கொடுக்கலாம். யுனிசெஃப். அடுத்தது யுனிசெஃப் இலங்கையின் தானே? யூனிசெஃப். எஸ், கொடுக்கலாம். இலங்கையின் கல்வித்துறையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட சேவை. இலங்கை கல்வி நிர்வாக சேவை. இல்ல இல்ல. ஆசிரியர் ஆலோசகர். இலங்கை ஆசிரியர் ஆசிரியர் ஆலோசகர். ஆலோசகர். சரியா? டீச்சர் அட்வைசரி சர்வீஸ். ஆசிரியர் ஆலோசகர் சர்வீஸ். ரைட். இந்த கேள்வி ஏற்கனவே வந்தது. சார்க் நாடுகள், தெற்காசிய நாடுகள் தானே. சார்க் நாடுகளிடையே கல்வி அறிவு வீதம் கூடிய 2 நாடுகள். இலங்கை, மாலத்தீவு. மாலத்தீவு. சரியான. சரி, மொத்தத்துல 50க்கு எத்தனை சரி? ஒவ்வொரு நாளும் சொல்லணும் எனக்கு. 28 46. 46 92 மார்க்ஸ். வெரி குட். 2ஆல பெருக்குங்க எல்லாரும். அத 2ஆல பெருக்குங்க எல்லாரும். ஒரு ஆள்
எல்லாம் இருக்கிறீங்க. தட்சாயினி அச்சுதான் சார் சொல்லு. இந்த பேப்பர் உங்களோட அந்த ஃபேஸ்புக்கோ யூடியூப்ல பார்த்தேன் நான் ஏற்கனவே. பாத்துறீங்களா? ஓ, விடை இல்ல, ஆனா பேப்பர் பார்த்தேன் நான். விடை இல்லாம இருந்தது பேப்பர். ரைட் ரைட். இப்ப இதுக்கு நீ விடையை நான் போட்டு விடவா? உங்களுக்கு தெரியும் தானே இப்ப எல்லாருக்கும் விடைய எதுக்கு நான் போட்டு விடுறேன்னா பேப்பரையும் விடையும். பேப்பர் போடுங்க சார். முந்தின பேப்பரும் போட இல்ல. முந்தின பேப்பர் போட்டோமே. இல்ல இல்லையே. ஒரு 7வது பேப்பர் போடப்படல சார். போடல. ஒரு படல. ஓ, நீங்க அண்டை சொல்றீங்க. ரைட். ஓ, அனுப்புறேன் சொன்னேன். அதையும் இதை நான் போட்டு விடுறேன். 33 சார். நான் ஏற்கனவே ஜாயின்ட் ஆகல. ஒரு 7 கேள்வி அப்படி. 7 கேள்வி. ரைட். இதுக்குள்ள அப்ப அதை விட்டுட்டு 33 33 7 40. 7 40 என்றா 80. இல்லாட்டி 66. என்ன கவி? கவி சார் அதான் 92. ரைட். சுகந்தன் 40 சார். சுகந்தன் 40. 40 சரி சார். அப்ப 2வது பேருக்கு 80. டிசாந்தினி விமல்ராஜ் 40 சார். வெரி குட் 80. சார் ஒரு டவுட் சார். ஆ. என்னன்னு சொல்லுங்க. சொன்னா இந்த இது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில அரச பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யறது வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தானா சார்? சரியான விட. வெரி குட். அதான் சரியான விட. ஓ, பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நிர்வகிக்கப்படுவது எதனால கேட்டுறான் போன தடவை. கல்வி அமைச்சர். உயர்கல்வி. அது உயர்கல்வி அமைச்சர். அது உயர்கல்வி அமைச்சர். ஓ, அது கேட்டுறான்ல போன முறை. இப்ப கேட்ட சொல்லுங்க. ஓ, கேட்டுறான். விக்னேஸ்வர், இதுல வந்து மாணவர்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் செய்யறது வந்து யூஜிசி தான். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு. சரியா? அதுல நோ டவுட். சரி. அச்சுதன் சொல்லுங்க, எத்தனை சரி? 88. ஆ? 29 சார். எத்தனை? 29 சார். 39. 29 சார். ஓகே, வெரி குட். 32 60. சரி, வெரி குட். அடுத்த முறை நல்ல மார்க்ஸ் எடுங்க. இதுக்குரிய கேள்வி விடையும் 7வது விடையும் போட்டு விடுறேன்னா சரியா? சரி. ஓம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ so much. குட் நைட். தேங்க்யூ. Thank you சார். ஓகே. தேங்க்யூ சார். சரியாக 9:30. ஓகே. குட் நைட். குட் நைட்.